சோ போன வாரம் நம்ம பார்த்தது கேசாதிபாத வர்ணனை, அதுக்கு முன்னாடி முடிச்சோம். போன வாரம் வந்து நம்ம அம்பாளுடைய அந்த வசிப்பிடம், அந்த மேருமலையில இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நகரத்தில் இருக்கக்கூடிய சிந்தாமணி கிரகத்தில் வீற்றிருப்பவள் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து 2 அற்புதமான நாமாஸ், காமாட்சி. அந்த காமாட்சிங்கிறதுக்கு அப்பேற்பட்ட அர்த்தம் இருக்கு, அதை பார்த்தோம். அப்புறம் இன் டீடைல் பண்டாசுர வதம். பண்டாசுரன், அந்த அசுரன் வந்து நமக்குள் இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானம் தான் அந்த பண்டாசுரனும். அந்த அஜ்ஞானத்தை அழித்து நம்மளுக்கு முக்தி பேர் அளிப்பவள் அந்த லலிதாம்பிகை அப்படிங்கிற அந்த சூக்ஷ்மமான பொருள். பட் நம்ம ஆக்சுவல் பொருள்ல அந்த பண்டாசுர வதம் எப்படி நடந்தது அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்த்தோம். அதையும் முடிச்சுட்டு நம்ம மந்திர ரூபமா அவளை எப்படி நம்ம வழிபடுறோம் அப்படிங்கறது பார்த்தோம். அதுதான் வந்து 3 பார்ட்டா பிரிச்சிருந்தது. வாக்பவ கூட்டம், அப்புறம் காமராஜ கூட்டம், அதான் மத்திய கூட்டம், அதுக்கப்புறம் சக்தி கூட்டம். 3 கூட்டமா பிரிச்சு இருந்தது நம்ம பார்த்தோம். அதாவது முதல் 5 அக்ஷரங்கள், பஞ்சதசாட்சரத்துல 5 அக்ஷரங்கள் வாக்பவ கூட்டம், அதாவது ஞான சக்தி முகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அம்பாள் வந்து திருமுக தாமரையில் இருக்கிறாள், வீற்றிருக்கிறாள் அப்படின்னு அவளுடைய முகம் பார்த்து. அடுத்தது மத்திய கூட்டம்ங்கிறது 6 அக்ஷரங்கள் கொண்டது, கழுத்திலிருந்து இடுப்பு வரை அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் சக்தி கூடம்ங்கிறது இடுப்புக்கு கீழே 4 அக்ஷரங்கள் கொண்டது, அது கிரியாசக்தி. சோ ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி 3ம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மந்திர ரூபம் அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் மூல மந்திராத்மிகா மூல கூட்டத்ரய கலேவரா, அதாவது அந்த மூல மந்திரத்தின் உட்பொருளாக இருப்பவள் அவளே, பஞ்சதசாட்சர மந்திரமே ஸ்வரூபமாக இருப்பவள் அந்த அம்பிகை அப்படிங்கறது பார்த்தோம். சோ அந்த 3 பார்ட்டா, அந்த 3 கூடங்களா பிரிச்ச அந்த 3 கூடங்களின் சமமான சரீரத்தை உடையவள் மூல கூட்டத்ரய கலேபரா. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்புறம் இப்ப 90வது நாமம்ல இருந்து இன்னைக்கு பார்க்க போறோம் குண்டலினி வர்ணனை. அந்த குண்டலினி வர்ணனையுடைய ஒரு பிரீஃப் மட்டும் நான் போன வாரம் நான் கொடுத்தேன். ஓகேவா? சோ இன்னைக்கு அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். குலாமிருதைக்க ரசிகா, அதுல இருந்து குண்டலினி வர்ணனை ஆரம்பிக்கிறது. சோ இந்த பிரம்மாண்டத்துல அந்தர்முகமா இருக்கும் அந்த அம்பாளோட ரூபத்தை நம்ம வர்ணிச்சுட்டோம். இந்த பிரம்மாண்டத்துல அவ எப்படி இருக்கா அந்த ஸ்தூல ரூபத்துல வர்ணிச்சுட்டோம். இப்போ நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த அம்பாள், அந்த குண்டலினி சக்தி, அந்தர்முகமாக நம் பிண்டத்தில் உள் இருக்கும் அந்த அம்பாளை சூக்ஷ்மமான ரூபத்தை நம்ம இப்போ வர்ணிக்க போறோம். அதுதான் குண்டலினி ரூபம். சோ இந்த குண்டலினி ரூபம், குண்டலினி சக்திங்கிறது என்னன்னா, மூலாதார சக்கரத்துல பாம்பு மாதிரி 3 அடி பாம்பு மாதிரி அங்க மூலாதார சக்கரத்துல சுருண்டு படுத்து கிடக்கும். அந்த சக்தியை ஞானிகள் எழுப்பி அந்த முதுகுல ஸ்பைனல் கார்ட்ல அந்த சுஷும்னா நாடி போகும். அந்த 6 சக்கரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, அந்த 6 சக்கரத்தையும் தாண்டி சகசிராரம் தலையில வந்து அந்த பிரம்மரந்திரத்துக்கு கீழே இருக்கு அந்த சகசிராரம், 1000 இதழ் கொண்ட அந்த தாமரை பூ. அங்க வந்து காமேஸ்வரன் வீட்டு இருக்க, அங்க போய் ஜாயின் பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த சந்திர மண்டலத்திலேருந்து அமிர்த பிரவாகம் அப்படியே ஆகும். அமிர்தம் அப்படியே வழியும் நம்மளுக்கு அங்கேருந்து. அதுல திருப்பியும் வந்து அவ கொஞ்சம் கொஞ்சமா முன்போல் அதே வழியா போன அதே வழியாவே திருப்பியும் தன்னுடைய இருப்பிடமான மூலாதாரத்திற்கு வருவா அப்படின்னு சொல்றா. சோ இது வந்து ஒரு அந்த சக்ரா, எனர்ஜி சர்க்கிள்னு சொல்வா இல்லையா, அந்த மாதிரி அதை எழுப்பது. சோ இது வந்து சாமானியர்கள் செய்யும் வேலை இல்லை. இது வந்து வெறும் தியானத்தாலும் யோகத்தாலும் மந்திரத்தாலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு உக்தி. இது வந்து நம்ம சாமானியர்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு மகா பெரிவாளே அறிவுறுத்தியிருக்கா. ஓகேவா? சோ இதுதான்
இந்த குண்டலினி வர்ணனையோடைய சாராம்சம். இப்போ அதுல ஒரு நாமாவா நம்ம பார்க்க போறோம். குலாமிருத ஏக ரசிகா. குலாமிருத ஏக ரசிகா நம்ம பார்த்தோம் இல்லையா, அது பிரிச்சோம்னா குலாமிருத ஏக ரசிகா. அதாவது குலாமிருதம்ங்கிறது என்ன, இந்த குண்டலினி சக்தியினால இந்த சகசிராரத்துல இருக்கிற அந்த சந்திர மண்டலத்திலேருந்து பிரவாகமாகும் அந்த அமிர்தம் தான் குலாமிருதம் அப்படின்னு மீனிங். ஓகேவா? சோ அந்த குலாமிருதத்தை பருகுவதில் இன்பம் பெறுபவள் இந்த நம்ம லலிதாம்பிகை. அதுதான் அதோட மீனிங். குலாமிருதைக்கு ரசிகா. குலசங்கேத பாலினி. குலசங்கேத பாலினினா என்ன? இப்போ இந்த நாமால இருந்து பார்த்தேன்னா 90ல இருந்து 96 நாமா பார்த்தேன்னா எல்லாத்துலயுமே அந்த குலங்கிற அந்த வார்த்தை வரும். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த குலக்கு மீனிங் வேறவா இருக்கும். அதுதான் இதுல பியூட்டி. சோ இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். குலசங்கேத பாலினி அப்படின்னா குல ரகசியங்களை காப்பாற்றுபவள் அப்படின்னு அர்த்தம். அது என்ன குல ரகசியம் அப்படின்னா சாக்தம், இந்த மதத்தினுடைய அந்த உபாசனைகள் மூலமாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்கள், அந்த மந்திர தீட்சை அதெல்லாம் இருக்கு இல்லையா. சோ அது குல ரகசியம், குலசங்கேத பாலினி. சோ அந்த குல ரகசியங்களை குரு மூலமா மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த ரகசியங்களை காப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு குலசங்கேத பாலினி. சோ இங்க குலம்ங்கிறது நம்ம சொல்றோமே குலம் கோத்திரம் ஃபேமிலி அந்த மாதிரி மீனிங்ல வருது. ஓகேவா? சோ ஆமா, அதாவது இந்த பஞ்சதசாட்சரம் நவாவரண இது கோட்பாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். சோ இந்த நியமங்களை சீக்ரெட்டா வச்சுருக்கா குலசங்கேத பாலினி. அடுத்தது குலாங்கனா. குலாங்கனாங்கிறது அவ பாதிவிரத்தியம் முதலிய குணங்களால் பூர்ணமாக இருப்பவள் அப்படின்னு சொல்றா. சோ குலம்ங்கிறது அதாவது நல்ல குலத்துல பிறந்தவா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அதாவது அங்க எல்லா நற்குணங்கள் கொண்ட அந்த மாதர்கள். சோ அந்த குலத்தினை சேர்ந்தவள். அவ எப்படி இருப்பா, அதாவது ஆத்துல எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி அந்த மாதிரி இல்லாம மறைந்து இருப்பாளோ அந்த மாதிரி அவித்யினால் மறைக்கப்பட்டவளாக இருக்கா அந்த அம்பாள். அதனால அவ பேரு குலாங்கனா. அதாவது இந்த குலத்துல பதிவிரதம் அந்த மாதிரி ஒரு உயர்ந்த குணங்கள் கொண்ட குலத்தில் தோன்றியவள் அப்படின்னு சொல்றா குலாங்கனா. குலாந்தஸ்தா அடுத்தது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்க குலங்கிறதுக்கு வேதம் அப்படிங்கிற மீனிங்ல வருது. அதாவது குலாந்தஸ்தாங்கிறது வேதத்தில் வீற்றிருப்பவள், எல்லா வேதங்களுக்கும் முதன்மையானவள் அப்படின்னு சொல்லிட்டு வருது இங்க மீனிங். சோ இங்க இந்த டேர்ம் குலாக்கு வேதம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அப்படியும் ஒரு மீனிங் இருக்கு. இங்கேயே இன்னொரு மீனிங் என்னன்னா, குலம்ங்கிறது வீடு நகரம் அந்த மாதிரி வம்சம் அந்த மாதிரி மீனிங்லயும் வருது. சோ அந்த அர்த்தத்துல பார்த்தோம்னா இந்த மாதிரி எல்லா இடத்திலும் வீட்டிலும் நகரத்திலும் வம்சத்திலும் பூஜிக்கப்படுபவள் அப்படின்னும் சொல்லலாம் நம்ம குலாந்தஸ்தா அப்படிங்கிறதுக்கு மீனிங். சோ வேதம்னு எடுத்துட்டா வேதத்தில் வீற்றிருப்பவள். அப்புறம் இந்த நகரம் வீடு அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல எல்லாம் பூஜிக்கப்படுபவள் அப்படிங்கிற மீனிங்லயும் எடுத்துக்கலாம். அடுத்த நாம கௌலினி. இங்க என்ன மீனிங்? கௌலினி குலங்கிறது இந்த இடத்துல சக்தி அப்படிங்கிற மீனிங். அகுலம் அப்படிங்கிறது சிவன். சோ இந்த ரெண்டு பேருடைய சேர்க்கை தான் கௌலம் அப்படின்னு சொல்லுவா. அந்த ரூபமாக இருப்பவள் தான் கௌலினி. கௌலினிங்கிற அந்த மீனிங் இப்படிதான் வருது. குலம்
அகுலம் ரெண்டும் சேரும்போது கௌலம். அந்த கௌலத்தின் ரூபமாக இருப்பவள் கௌலி, கௌலினி அப்படின்னு வருது. அடுத்தது குலயோகினி. சோ இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா, குலத்தில் மானசீகமாக வழிபடப்படுபவள் அப்படின்னு சொல்றா. இது என்ன குலம் அப்படின்னா, அந்த ஷட் சக்கரம் 6 சக்கரத்திலும், அதாவது நம்மளுடைய அந்த இது சொன்ன இல்லையா, மூலாதாரம் சுவாதிஷ்டானம். சோ அந்த மூலாதாரம் கீழேந்து அந்த ஆக்ஞா வரைக்கும் இருக்கிற அந்த 6 சக்கரங்களும் சேர்த்தா குலம்னு அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு. சோ இந்த இடத்துல குலயோகினி அப்படிங்கிறது வந்து அந்த 6 சக்கரத்தில் மானசீகமாக வழிபடப்படுபவள் அப்படிங்கிற அந்த யோக முறை வழிபாடை பற்றி இங்கே சொல்றார். குலயோகினி. அதுக்கப்புறம் அகுலா. இங்கேயும் அந்த குலம் அந்த மீனிங்லயே தான் வருது. அகுலா அப்படிங்கிறதுனா குலத்தை தாண்டி, அதாவது நான் சொன்ன இந்த 6 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, ஆக்ஞா சக்கரத்தையும் தாண்டி சகசிராரத்தில் வீற்றிருப்பவள், அதுதான் அகுலா. அந்த சுஷும்னயம் நாடியோட உச்சியில இருக்கிற அந்த சகசிரார பத்மத்துக்கு அகுலா அப்படிங்கிற பேர் இருக்கு. அந்த ரூபத்தில் இருப்பவள் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் அகுலா. அப்புறம் சமயாந்தஸ்தா அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னா, சிவசக்திகளுடைய சாமியமான ரூபத்தோடு இருப்பவள். அதாவது சமம், சிவனும் சக்தியும் சமமாக இருப்பவள். சிவசக்தி ரூபங்கிறது நம்ம வழிபடுறதுக்கு ரொம்ப உகந்த ரூபமா இருக்கு. சோ அவ 2 பேருமே சமானமா இருக்கிறதுனால சிவனுக்கு சமயக அப்படின்னும், சிவசக்திக்கு வந்து சமயா அப்படிங்கிற அந்த மீனிங்கும் வருது. ஓகேவா? சோ இது வந்து அதாவது அவளுடைய கிரியைகளில் 2 பேருக்கும் சமமான இதுல பூஜைகள் சமமாக இருப்பது அப்படின்ற அந்த மீனிங்ல வருது. சிவனும் சக்தியும் சமம் அப்படிங்கிற அந்த இதுல வருது. சோ அந்த சிவசக்தி ஸ்வரூபமாக இருப்பவள் சமயாந்தஸ்தா. சமயாச்சார தத்பரா அப்படின்னா, இந்த மாதிரி சிவசக்தி ரூபமா அவளை வழிபடும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுறவளாம் அம்பாள். அததான் இங்க சொல்றா. சமய மார்க்கமாக அவளை உபாசனை செய்தால் சந்தோஷம் அடைவா அம்பாள். அம்பாள் வந்து நம்ம தியானம் பண்ணும் போது அந்த குண்டலினி நம்ம சொன்ன மாதிரி மூலாதாரத்திலேந்து கிளம்பி சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு போயிட்டு மணிப்பூர சக்கரத்துல அவ பிரத்யக்ஷமா ஆவா. கீழே இருக்கிற வரைக்கும் அவ கண்ணுக்கு புலப்பட மாட்டா. அந்த மணிப்பூரக சக்கரங்கிறது நாபில, அங்க வந்து அவ பிரத்யக்ஷமா ஆகும்போது அவளுக்கு அங்க வந்து நம்ம பூஜை பண்றோம். அர்க்யம் பாத்தியம் அதெல்லாம் நம்ம அந்த உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு அடுத்தது அந்த சக்தி வந்து அநாகதத்துக்கு வரா, அதாவது செஸ்ட் ஏரியாக்கு வரா. அங்க வரும்போது அவளுக்கு தூபம் தீபம் தாம்பூலம் அந்த உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அடுத்தது அந்த சக்தியை அங்கேருந்து மேல விசுத்தி கழுத்துக்கு எடுத்துட்டு வரும். அங்க வந்து அவளை வந்து ஸ்படிக மணிகளால் பூஜித்து அவளை வந்து சிம்மாசனத்துல அங்க உட்காத்தி வச்சு அவளுக்கு பூஜை பண்றோம் அந்த விசுத்தியில. அப்புறம் அங்கேருந்து அந்த சக்திய நம்ம புருவத்துக்கு மத்தியில ஆக்ஞா சக்கரத்துக்கு அழிச்சுன்னு வந்து அங்கதான் நம்ம கற்பூர நீராஜனம் செஞ்சு கடைசியில அம்பாளை சகசிராரத்துக்கு மேல ஏத்தறோம். சோ அங்க வந்து அந்த சொன்னேன் இல்லையா, சதாசிவன் அங்க வீற்றிருக்க அங்க வந்து சேர்ப்பிச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து அம்பாளை வந்து திருப்பியும் மூலாதார கமலத்துக்கு வரும் சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் வந்து அந்த ஃபுல் அவளுடைய அந்த ஜேர்னில நம்ம பூஜை பண்ணி 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 மேல இதெல்லாம் வந்து யோகிகளால பண்ணக்கூடிய ஒரு இதுவா இருக்கு. பண்ணி திருப்பியும் அவ வந்து அங்கேருந்து அந்த சுஷும்னை மூலமாவே திருப்பியும் இதுக்கு
மூலாதாரத்துக்கு வந்து திருப்பியும் அந்த பழைய இதுலயே வந்துடுவா. ஓகேவா? சோ இதுதான் சமயாச்சார தத்பராங்கிறது. இந்த மாதிரி உபாசனை மூலம் அவளை அந்த குண்டலினி சக்திய மேல எழுப்பி திருப்பியும் கொண்டு வரதுல அவ அதீத சந்தோஷம் பெறுபவள் அப்படின்ற மீனிங்ல வந்து. அடுத்தது மூலாதாரைக்க நிலையா, அதாவது மூலாதாரத்தின் முக்கியமான அந்த இருப்பிடத்தை உடையவள். மூலாதாரத்தில் அந்த முக்கியமான ஸ்வபாவமான இருப்பிடத்தை உடையவள். சோ அந்த மூலாதாரம்ங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிறப்புறுப்புக்கு கிட்ட இருக்கிற அந்த சக்கரம், அந்த 6 சக்கரத்துல அடியில இருக்கிறது அந்த மூலாதாரம், உதஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாள். சோ அந்த இடத்துல அந்த அம்பாள் வீற்றிருக்கா. ஓகே, சோ இங்க நம்ம சொன்னோம் இல்லையா, 6 சக்கரத்தையும் தாண்டி அந்த சகஸ்ராரம் வரைக்கும் மேல போறது அப்படின்னு அந்த குண்டலினி சக்தி. இதுல வந்து என்னன்னா 2 சக்கரம், இது 6 சக்கரத்தை 3ஆ டிவைட் பண்ணுவோம். 2 சக்கரத்துக்கு அப்புறம் ஒரு முடிச்சு ஒண்ணு இருக்குமா. அந்த முடிச்ச வந்து கிழிச்சுண்டு அடுத்த 2 சக்கரத்துக்கு ரீச் பண்ணுவா. திருப்பியும் அந்த முடிச்ச கிழிச்சுண்டு அடுத்த 2 சக்கரத்துக்கு ரீச் பண்ணுவா. அந்த மாதிரி அதுதான் வந்து கிரந்தின்னு வரும். பிரம்ம கிரந்தி விபேதினி, அப்புறம் விஷ்ணு கிரந்தி விபேதினி, ருத்ர கிரந்தி விபேதினி சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த முடிச்சு அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி அம்பாள் வந்து கீழே ஒவ்வொரு இதுலயும் நமக்கு ஒவ்வொரு கண்டம் இருக்கு இல்லையா, 2 சக்கரம் வந்து ஒரு கண்டம் இருக்கு. அந்த கண்டத்துல ஒவ்வொரு கண்டத்துக்கும் ஒரு கிரந்தி, ஒரு முடிச்சு இருக்கு. அந்த கண்டம்ங்கிறது வந்து 2 சக்கரம் ஒரு கண்டம் சொன்னேன் இல்லையா, அந்த கண்டம் வந்து அக்னி கண்டம், சூரிய கண்டம், சந்திர கண்டம் 3 மண்டலமா இருக்கு. சோ முதல் கண்டம் பார்த்தோம்னா அக்னி கண்டத்துல மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம், இந்த 2 சக்கரமும் இருக்கு. இந்த 2த்துக்கும் மேல இருக்கிற அந்த முடிச்சு பேருதான் பிரம்ம கிரந்தி. பிரம்ம கிரந்தி விபேதினி சொல்றோம் இல்லையா. சோ அந்த பிரம்ம கிரந்திங்கிறது பிரம்ம முடிச்சு. அக்னிஸ்தானம் இதுதான் அக்னி மண்டலம். அந்த பிரம்ம கிரந்திங்கிற அந்த இடம் வந்து அந்த முடிச்சு இடம் வந்து அக்னிஸ்தானம் அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்த 2 கண்டம் சூரிய கண்டம். அடுத்த கண்டம் வந்து சூரிய கண்டம், அதாவது மணிப்பூரகமும் அநாகதமும், நம்ம நாபி பகுதியும் நெஞ்சு பகுதியும். அது ரெண்டும் வந்து அது 2த்துக்கும் மேல ஒரு முடிச்சு இருக்கு இல்லையா, அது பேரு விஷ்ணு கிரந்தி, அது சூரியஸ்தானம். அதுக்கும் மேல இருக்கிற கண்டம் வந்து சந்திர கண்டம். அங்கதான் வந்து விசுத்தி, கழுத்துல இருக்கிற அந்த சக்கரமும், ஆக்ஞா நெத்தியில இருக்கிற அந்த சக்கரமும். சோ அதுக்கு மேல இருக்கிற முடிச்சு பேரு ருத்ர கிரந்தி, அதுதான் சந்திரஸ்தானம், சோமஸ்தானம் அப்படின்னு பேரு. அதுக்கும் மேல போச்சுன்னாதான் சகஸ்ரார பத்மம். சோ இந்த மாதிரி நம்ம உடம்புலயே எவ்வளவு ஒரு பெரிய, நம்மளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நம்ம உடம்ப பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றா பாருங்க, எவ்வளவு நம்ம உடம்புக்குள்ள அந்த எனர்ஜி அந்த இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, நம்ம யூஸ் பண்ணாம இருக்கோம். இதெல்லாம் படிக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியுது. சோ இந்த மூலாதார பத்மம் அந்த கீழே இருக்கு இல்லையா, அங்க வந்து 4 இதழ்கள் இருக்கு, பூ மாதிரி இருக்கு அந்த இடம், 4 இதழ்கள் இருக்கு. அங்க வந்து நடுவுல குலகுண்டம் அப்படிங்கிற அந்த இடத்துல பிந்துவா தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு அந்த அம்பாள் ரூபம், அந்த குண்டலினி சக்தி வந்து தூங்கின்னு இருப்பா அப்படிங்கிறா. அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், மூலாதாரைக்க நிலையா. சோ இப்ப நான் சொன்னது எல்லாமே இப்ப வரிசையா வந்துட்டு இருக்கோம். பிரம்ம கிரந்தி விபேதினி, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிரம்ம கிரந்தி அப்படிங்கிற அந்த முடிச்சை பிளந்து கொண்டு மேலே வந்தவள் அப்படின்னு சொல்ற. அப்புறம் மணிபூராந்த ருதிதா, மணிபூரம் பத்மம், எல்லாமே வந்து ஒரு தாமரைப்பூ மாதிரி இருக்கும் அந்த சக்கரங்கள் எல்லாம். சோ அதுல வந்து 10 தளம் உடையது, அதாவது 10 பெட்டல்ஸ் இருக்கு. மூலாதாரம்ல வந்து 4 பெட்டல்ஸ்னு பார்த்தோம், இந்த மணிபூரகம்ல 10 தளம் உடையது. சோ அங்க வந்து நம்ம பார்த்தோம் அம்பாள
ரத்னங்களால் அலங்காரம் பண்ணி இருக்கிறனால அந்த இடம் பேரு மணிபூரகம் அப்படின்னு பேரு. சோ அங்க வந்து மணிபூராந்த ருதிதா, சோ அந்த மணிபூரகத்தில் ஆவிர்பவித்தவள் அப்படிங்கிற மீனிங்ல வரும். விஷ்ணு கிரந்தி விபேதினி, விஷ்ணு கிரந்தி அந்த முடிச்சை பிளந்து கொண்டு மேலே செல்பவள். அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கராந்த ராலஸ்தா, அந்த ஆக்ஞா சக்கரம் அந்த பத்மத்துக்கு 2 தளம், 2 இதழ்கள் தான் இருக்கு. சோ அது வந்து குருவோட ஸ்தானம், நெத்தியில இல்லையா, சோ குருவோட ஸ்தானம். அதனாலதான் வந்து அதுக்கு ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிற பேரு. சோ அந்த இடத்துல வீற்றிருப்பவள் அப்படிங்கிறது ருத்ர கிரந்தி விவேதினி, அங்க இருக்கிற அந்த ருத்ர முடிச்சை பிளந்து கொண்டு மேலே செல்பவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இந்த மாதிரி 6 சக்கரத்தையும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி 3 முடிச்சுகளையும் அப்புறம் 3 மண்டலங்கள், அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு குண்டலினியுடைய கம்ப்ளீட் இது நம்மளுக்கு ஒரு பிக்சர், நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சஹஸ்ராராம் புஜாரூடா அப்படின்னா சஹஸ்ர அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம முன்னையே முதல்ல எடுத்தோடனே வரும். உத்யத்பானு சஹஸ்ராபா, சஹஸ்ரன்னா 1000ன்னு ஒரு மீனிங் இருக்கு. இன்னொன்னு எண்ணில் அடங்கா, இன்ஃபைனைட், அதுவும் சஹஸ்ரம் தான் சொல்லுவார். சஹஸ்ராராம் புஜாரூடா அப்படின்னா சஹஸ்ர தளங்களை உடையது அந்த சஹஸ்ரார பத்மம். தலையில அந்த சொன்ன இல்லையா பிரம்மரந்திரம், அந்த ஓட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தாமரைக்கு 1000 இதழ்கள், கணக்கில் அடங்கா இதழ்கள் இருக்கக்கூடிய அந்த பத்மம் அந்த பிரம்மரந்திரத்துக்கு கீழே இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரம்மரந்திரம், ரந்திரம்ங்கிறது ஹோலுன்னு பேரு. நம்மளுக்கு உச்சந்தலையில உச்சி குழி சொல்லுவோம் இல்லையா, சோ அதுதான் வந்து நம்மளுக்கு நம்ம உடம்புல அந்த சக்தியை உள்ள, அதாவது நம்மளுக்கு உடம்பு பிண்டம் நம்மளுக்கு பண்ணிட்டு பகவான் அந்த சக்தி, உயிர் சக்தியை உள்ள வந்து ஏற்றக்கூடிய நுழைவாயிலா இருக்கு அந்த பிரம்மரந்திரம். அந்த பிரம்மரந்திரத்துக்கு கீழே இருக்கு இந்த சஹஸ்ராரம், அந்த பத்மத்தில் எழுந்தருளி இருப்பவள் அப்படிங்கிறா. சஹஸ்ராராம் புஜாரூடா சுதா சாராபிவர்ஷினி, அந்த சஹஸ்ரார பத்மத்துல நடுவுல இருக்கிற அந்த சந்திர மண்டலத்திலேந்து அமிர்தத்தை பெருகும்படி செய்பவள். சோ இந்த எல்லாமே வந்து இந்த ஃபுல் குண்டலினி சக்தியோட எக்ஸ்பிளனேஷன்ல வரிசையா இந்த நாமாஸ் எல்லாம் வருது. சோ நம்ம இந்த நாமாஸ் எல்லாம் சொல்லிட்டே வரும்போதே மணிபூராத்ன ரிதிதா அப்படின்னா ஓகே மணிபூரகத்துல இருக்கா, அந்த மாதிரி நம்மளா வந்து அர்த்தம் தெரிஞ்சு படிக்கும் போது நம்மளுக்கு சஹஸ்ராரம்ங்கும் போது நம்மளுக்கே ஒரு என்ன சொல்றது, ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். யூ கேன் ஃபீல் தட் அம்பாள் சிட்டிங் இன் யுவர் சஹஸ்ராரம், அங்கேருந்து அந்த அமிர்த பெருக்கு ஏற்படுறது. ஓகேவா? சோ இதாச்சு. தட்டில்லதா சமருச்சிஹி, மின்னல் கொடி மாதிரி சமமான ஒளி கொண்டவள். மின்னல் எவ்வளவு ஒளி பொருந்தியது, அந்த பிராக்ஷன் ஆஃப் லைட் வரும், பட் அவ்வளோ ஒளி பொருந்தியது இல்லையா. சோ அதுக்கு கம்பேர் பண்ற அம்பாளுடைய காந்தியை. தட்டில்லதா சமருச்சினா மின்னல் மாதிரி ஒளி பொருந்தியவள். ஷட் சக்கர உபரி சம்ஸ்திதா, இதுதான் நம்ம பார்த்தோம். ஷட் சக்கர, இந்த 6 சக்கரங்களுக்கும் உபரி மேலே சம்ஸ்திதா வீற்றிருப்பவள், அதாவது சஹஸ்ரார பத்மத்தில் வீற்றிருப்பவள் அப்படின்னு மீன். மகாசக்தி, ஒருமா சாதா சக்தி இல்ல, மகாசக்தி, சுப்ரீம் பவர், அவ்வளவுதான் அம்பாள். சோ அவளுடைய அந்த சக்தி வந்து அண்ட சராச்சரங்களிலும் வியாபித்திருக்கும் அப்படிங்கிறார். சோ இந்த மாதிரி குண்டலினி ரூபமா அந்த அம்பாள் வந்து கீழே மூலாதாரத்திலேந்து மேல சகசிராரத்துக்கு வந்த உடனே அங்க தன்னுடைய பதியான பரமசிவனை அடைந்து அவனோடு கிரீடித்து கொண்டிருக்கிறாள். அது மகாசக்தியாக அங்க வீற்றிருக்கிறாள் அப்படின்னு மகாசக்தி குண்டலினி அந்த டேர்மே வந்துடுது. குண்டலினி ஸ்வரூபமாக இருப்பவள், அந்த
3.5 சுற்று சர்ப்பம் போன்ற வடிவில் இருப்பவள், குண்டலினி ரூபமாக இருப்பவள். அது சொல்லுவா, அந்த மூலாதாரத்துல அந்த குண்டலினி சக்தி நம்மளுக்கு தூங்கின்னு இருக்கு, பாம்பு மாதிரி சுருண்டு தூங்கின்னு இருக்குங்கிறா இல்லையா, கீழே அந்த மூலாதார சக்கரத்துல. அது அது புஸ்து புஸ்ன்னு அந்த சர்ப்பம், அந்த சுவாசம் நம்ம 2 காதையும் டைட்டா மூடிட்டோம்னா புஸ்துன்னு ஒரு சத்தம் கேட்கறது இல்லையா, அந்த சுவாசத்தோட சத்தம், அதுதான் அந்த குண்டலினியோடைய அந்த சத்தம். அது கேட்கல அப்படிங்கிற இதுல நம்மளுக்கு எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு. சோ மகாசக்தி குண்டலினி பிசதந்து தனியசி. அவ எப்படி இருக்கா அப்படின்னா, அந்த தாமரை தண்டுல ஒரு சின்ன ஒரு நூல், அந்த ஸ்ட்ராண்ட் எடுத்தோம்னா அவ்வளவு மெல்லிய இடையை உடையவளாம் அம்பாள். எவ்வளவு அழகான ஒரு கம்பாரிசன் பாருங்க. தாமரை தண்டு இருக்கு, அதுல இருந்து அந்த ஒரு நூல் அதை எடுத்தோம்னா எவ்வளவு மெல்லிசா இருக்குமோ அவ்வளவு மெல்லிய இடையை உடையவள். பிசதந்து தனியசி. அப்புறம் இதுவும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கா. இந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்திலேந்து கிளம்பும் போது அது பிறந்த குழந்தை மாதிரி சத்தம் பண்றதாம். அதனால அங்க மூலாதாரத்துல அந்த அம்பிகையோட பேரு குமாரி. அநாகத சக்கரத்துக்கு மேல அந்த சூரிய மண்டலத்துக்கு வரும்போது அங்க அவ அந்த பக்குவமாகி அந்த வயது, பாலிய வயது அதை எட்டலாம். சோ அங்க அவளுடைய பேரு தருணி. அதுக்கப்புறம் மேல சகசிரார பத்மத்துக்கு பரமசிவன் அடையும் போது அவ பதிவிரதை அப்படின்னு அவளுக்கு ஒரு பேர், பதிவிரதா. சோ குமாரி, தருணி. சோ நம்ம நிறைய நாமாஸ் படிக்கிறோம் பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளவோ அர்த்தம் இருக்கு. அடுத்த நாமா ரொம்ப முக்கியமான ஒரு நாமா, பவானி. ரொம்ப ஸ்பெஷல் நாமா இது. பவ அப்படின்னா யாரு? மகாதேவன், பரமசிவன். மன்மதன் அப்படின்னும் ஒரு அர்த்தம் இருக்கு. முதல்ல நம்ம சிவன் எடுத்துக்கலாம். பவங்கிறது சிவன், அவளுடைய பத்தினியாக இருக்கிறதுனால பவானி அப்படின்னு அவளுக்கு ஒரு பேர் இருக்கு, பவானி. இன்னொரு மீனிங், பவ மன்மதனா எடுத்துட்டோம்னா மன்மதனுக்கு உயிர் கொடுத்ததுனால ஆணையத்தி, ஆணையத்தினா பிரிங்கிங் ஹிம் பேக் டு லைஃப் அப்படின்னு அர்த்தம். சோ பவானி அப்படிங்கிற அந்த நாம மன்மதனை திருப்பியும் உயிர்ப்பித்தவள் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். சிவனுடைய பத்தினி, அப்புறம் மன்மதனுக்கு உயிர் கொடுத்தவள் அப்படின்னு. அப்புறம் இந்த ஒரு நாமாக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விளக்கம் சௌந்தரிய லகரியில நம்ம ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். பவானி த்வம் தாசே மயி விரத திருஷ்டிஸ்த கருணாம் அப்படின்னு அந்த ஒரு ஸ்லோகம் வரும். அதுல பவானி, பவானின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஆவேனாக, லெட் மீ பிகம் அப்படின்ற அர்த்தத்துல வரும். சோ பவானி துவம், துவம்னா யூ. சோ லெட் மீ பிகம் யூ, நான் நீயா ஆக அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வருது ஒரு இதுல. சோ இங்க ஆக்சுவலா அவர் ஒரு பக்தன் பவானித்வம் தாசே அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய தாசன் என் மீது நீ கருணை பொழிவாயாகன்னு சொல்ல வரானாம். அதுக்கு பவானித்வம்னு அவன் ஆரம்பிக்கிறான். அப்ப அதோட மீனிங் பாத்தேன்னா நீயே நான் அப்படின்னு உடனே, ஆஹா இது தாரக மந்திரம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சொச்ச ரிக்வெஸ்ட கேட்கறதுக்கு முன்னாடியே அம்பாள் அவனுக்கு அருள் பாலிக்கிறானாம். அதான் அந்த பவானிங்கிற அந்த டேர்முக்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷம். ஒண்ணுமே நம்மளுக்கு சொல்லறதுக்கு இல்ல, தோணலைன்னா கூட பவானி பவானி பவானின்னு சொல்லிட்டே இருந்தா அந்த அம்பாள் அவ்வளோ மனசு குளிர்ந்து போவாளாம். அந்த பவானிங்கிற அந்த டேர்முக்கு அப்பேற்பட்ட அர்த்தம். நான் தான் நீ அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொச்சத்தை முடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துட்டா.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. பரம கருணை கொண்டவள். அப்போ அதுதான் பவானிங்கிற அந்த டேர்ம்க்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. பாவனாகம்யா, அதாவது தியானத்தால் அடையக்கூடியவள் அப்படின்னு மீனிங் இருக்கு. ஆமா. அப்புறம் பவாரண்ய குடாரிகா, அதாவது பவ அப்படிங்கிறது வந்து சம்சார சாகரம், நம்மளுடைய இந்த லௌகீக வாழ்க்கை. அதுல அந்த ஆரண்யத்துக்கு, ஆரண்யம்னா என்ன, காடு. சோ அந்த காட்டுக்கு கோடாலி மாதிரி இருக்கா, குடாரிக்கா கோடாலி மாதிரி இருக்கா அப்படின்னா இந்த சம்சார பந்தத்திலிருந்து நம்ம விடுபெற அவள் கோடாலியாக திகழ்கிறாள். அதாவது அந்த சம்சார பந்தத்தை அறுத்து நம்மளுக்கு முக்தி பேருக்கு வழிவகுக்கிறாள் அப்படிங்கிற மீனிங்ல பவாரண்ய குடாரிகா. அதாவது இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு கம்பேரிசன் கொடுத்திருக்கா. அதாவது குழந்தையில வந்து நம்ம இப்ப ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அனுப்பிட்டு ஸ்கூல்ல ஃபுல்லா படிச்சுட்டு அந்த ஸ்கூல் எஜுகேஷன் ஃபுல்லா முடிஞ்ச உடனே என்ன ஆறோம், திருப்பியும் அந்த ஸ்கூல்ல இருந்து நம்ம டிட்டாச் பண்ணி அழிச்சுன்னு வந்துடுறோம் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் இந்த அன்னை பராசக்தி வந்து எல்லா ஜீவன்களையும் ஆரண்யத்துல முதல்ல விட்டு அவளை வளர்த்து, அப்புறம் அந்த பெற வேண்டிய அனுபவத்தை அவ பெற்ற அத அவளுக்கு கிடைச்ச அப்புறம் திருப்பியும் அந்த ஆரண்யத்திலிருந்து பிரித்து எடுத்து தன்வயம் ஆக்குகிறாள். எவ்வளவு ஒரு அழகான அர்த்தம் பாருங்க. பவாரண்ய குடாரிகா. பத்ரப்பிரியா, மங்களத்தில் பிரியமுள்ளவள் அப்படிங்கிறார். அதாவது எல்லாருக்கும், அத்தனை ஜீவராசிகளுக்கும் சமஸ்த மங்களங்களையும் கொடுப்பதில் பிரியம் உள்ளவள் பத்ரப்பிரியா. அவ பாதத்தை அண்டி நம்ம போனோம்னா அவ உடனே அவளுடைய அருளை அள்ளி தருபவள். பத்ரமூர்த்திகி, மங்களமே ரூபமாக இருப்பவள். அவதான் மங்களம் அப்படிங்கிறார். சர்வ விதமான மங்களங்களுக்கும் இருப்பிடமாக இருப்பவள் அந்த தாய் அம்பாள். பத்ரமூர்த்திகி. பக்த சௌபாகிய தாயினி, இது எல்லாருக்குமே மீனிங் புரியும். பக்த சௌபாகிய தாயினி, பக்தர்களுக்கு சகல விதமான சௌபாகியத்தையும் கொடுப்பவள். சோ சௌபாகியாஷ்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி புராணத்துல சொல்லுவா. அதாவது சௌபாகியம் தரக்கூடிய ஒரு 8 வஸ்துக்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, கரும்பு, அப்புறம் இது அரச மரம், முளைவிட்ட ஜீரகம், அப்புறம் முளைவிட்ட கொத்தமல்லி, பசும்பால், அப்புறம் மஞ்சள் நிறமான வஸ்துக்கள் எல்லாமே, அப்புறம் புஷ்பம், உப்பு, இது எல்லாமே வந்து மங்களகரமான பொருட்கள்ல சேர்த்தி. இது அந்த 8ம் வந்து சௌபாகிய அஷ்டகம் அப்படின்னு சொல்லுவா அக்னி புராணத்துல. இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேவா? பக்த சௌபாகிய தாயினி, பக்தர்களுக்கெல்லாம் சௌபாகியத்தை கொடுப்பவள். பக்தி பிரியா, பக்தியில் பிரியமுள்ளவள் அப்படிங்கிறார். அதாவது பக்தியோட அவளை உபாசனை செஞ்சோம்னா அந்த அம்பாளுடைய பிரியம் நம்மளுக்கு ஏற்படும். சோ பக்தி ஒன்றே அவளை உணர்வதற்கு சிறந்த வழியா இருக்கு. அது எத்தனை தடங்கள் வந்தாலும் அந்த பக்தி மார்க்கத்துல நம்ம போகும்போது அவளை எளிதில் அடையலாம் அப்படிங்கிறார். பக்தி பிரியா, பக்தினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பக்தி கம்யா, பக்தியோடு உபாசனை செய்தால் பிரத்யக்ஷம் ஆகிறவள், பக்தி மார்க்கத்தால் அடையக்கூடியவள் அப்படிங்கிறா. பக்தி பிரியா, பக்திங்கிறது அவளுக்கு பிடிக்கும். நான் போன இதுல பக்தி மார்க்கத்தில் அவளை அடையக்கூடியவள் அப்படிங்கிறா. சோ நம்மளுக்கு வந்து அந்த உறுதியான பக்தி இருந்ததுன்னா அந்த பரமாத்மாவோட ஸ்வரூபத்தை நம்ம நிச்சயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
கம்யா. கம்யா அப்படின்னா பிரத்யக்ஷமா ஆகிறவள். பக்தி கம்யானா பக்தியினால் நம்மளுக்கு பிரத்யக்ஷம் ஆகிறவள் அப்படின்னு அர்த்தம். பக்தி வஷ்யா, பக்திக்கு கட்டுப்பட்டவள், அதாவது பக்திக்கு வசமாக கூடியவள். பக்தி இருந்ததுன்னா அவ்வளோ பக்திக்கு கட்டுப்பட்டவள். அவ நீ பக்தி செலுத்தினேன்னா உனக்கு அவ அருள் புரிஞ்சே தீருவா அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். சோ இதுல இந்த பக்தியோட பெருமையை பத்தி நம்மளுக்கு சிவானந்த லஹரியில கண்ணப்ப நாயனார் அந்த கதையில நம்ம பார்த்திருக்கோம். கண்ணப்ப நாயனார் நம்மளுக்கு தெரியும், அவருக்கு அதீத பக்தி இருக்கு சிவன் மேல. சோ சிவலிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா செருப்பையே அவருக்கு பூஷணமா போடுவா. அப்புறம் அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு ஜலம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தன்னுடைய உமிழ்நீர், அதாவது அந்த எச்சிலாலேயே அபிஷேக ஜலமா அதை இது பண்ணி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவார். அதே மாதிரி நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல, அவனோ ஒரு ஹண்டர், அதனால அந்த மாமிசத்தை தான் நிவேதனமா அவர் படைக்கிறார். அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாத ஒரு வேடனாவோ அவனுக்கு பக்தி மட்டும்தான் இருக்கு. அந்த உண்மையான பக்தி இருந்ததுனாலதான் இந்த மாதிரி அபச்சார காரியங்களை கூட அந்த பரமசிவன் ஏத்துண்டு அவனுக்கு பிரத்யட்சமா காட்சி அளித்தார். சோ பக்தி, உண்மையான பக்தி எங்க இருக்கோ அதுக்கு அந்த பரம்பொருள் கண்டிப்பா கட்டுப்படுவா. அதுதான் இங்க பக்தி வஷ்யா அப்படிங்கிற. உண்மையான பக்தி யாருக்கு இருக்கோ பகவான் அவள்கிட்ட என்ன குறை இருந்தாலும் அதெல்லாம் அவள் கண்ணுல படவே படாது, அவளுக்கு அனுகிரகம் செய்வார் அப்படின்னு சொல்லி. பயாபகா, பயாபகாங்கிறது பயத்தை போக்குகிறவள் அப்படிங்கிறார். சோ எந்த காரணத்தினால நம்மளுக்கு பயம் வந்தாலும் அந்த அம்பாளை ஸ்மரணம் பண்ணினோட்டு அம்பாளுடைய நாமாவை சொல்லிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறார். சோ இந்த பயம்ங்கிறது நம்மளுக்கு எங்கேந்து எப்படி நம்மளுக்கு உண்டாருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பயத்துக்கு பிறப்பிடம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த அஜ்ஞானம் தான், அந்த பந்தம், அந்த அஜ்ஞானம் தான் நம்மளுக்கு இந்த பயத்துக்கு காரணம். சோ இந்த அண்டத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுமே அந்த அம்பிகையுடைய குழந்தைகள் தான், அம்பிகையுடைய ஸ்வரூபமே தான் அத்தனையுமே. சோ அத அந்த அந்த பரம்பொருள் எந்த உயிருக்கும் தீங்கு செய்வதில்லை. எந்த உயிராவது தனக்கு தீங்கு செய்யும் அப்படின்னாலும் பயப்படுறது இல்லை. சோ பயம்ங்கிறது இந்த அஜ்ஞானத்துல மட்டும்தான் நம்ம உதிச்சது. அது அந்த அம்பிகையை நம்ம வழிபாடு பண்ணினோம்னா அந்த பயம் நம்மளுக்கு அகலுகிறது அப்படிங்கிற. சோ அபயத்தில் நிலைத்திருக்கிறாள் பயாபகா. அடுத்தது பயாபகா சாம்பவி. சாம்பவிங்கிற அந்த இது சாம்பவிங்கிறது இது ஒரு அழகான டேர்ம். சம்பு, சம்புங்கிறது யாரு? சிவன். சம்புவினுடைய பத்தினி தான் சாம்பவி அப்படின்னு பேரு. 8 வயதுள்ள கன்யா ரூபமாக இருப்பாளாம் இந்த சாம்பவி அப்படிங்கிற அந்த ரூபத்தில் அம்பாள். சாரதாராத்யா, சாரதா ஆராத்யா, அதாவது சாரதையால் பூஜிக்கப்பட்டவள். சாரதாங்கிறது யாரு? சரஸ்வதி தேவி. சரஸ்வதி தேவி வாக்தேவிகளால் பூஜிக்கப்பட்டவள் அப்படின்னு ஒரு மீனிங். சாரதா ஆராத்யாக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா சரத்காலத்தில் ஆராதிக்கப்பட்டவள். சரத்காலங்கிறது என்ன? நம்மளுக்கு அந்த ஐப்பசி கார்த்திகை மாதம் சாரதா நவராத்திரி வருது இல்லையா? சோ சரத்காலத்தில் பூஜிக்கப்படுபவள் அப்படிங்கறதுனால சாரதாராத்யா அப்படின்னு ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். சரஸ்வதியால் பூஜிக்கப்பட்டவள், சரத்காலத்தில் பூஜிக்கப்பட்டவள் அப்படின்னு மீனிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மீனிங் என்னன்னா சாரத ஆராத்யா அப்படின்னு எடுத்தோம்னா, சாரதங்கிறது பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், பண்டிதர்கள் அப்படின்னு ஒரு மீனிங் வரும். சோ சாரதாராத்யாங்கும் போது அந்த மாதிரி ஆச்சாரியர்களால் பூஜிக்கப்பட்டவள். இப்போ சிருங்கேரியில பார்த்தேன்னா நம்ம ஆதிசங்கரர்
சாரதாம்பாளை ஸ்தாபிச்சிருக்கிறார் இல்லையா. ஸ்தாபிச்சு அங்க அவர் பூஜையும் நடத்தியிருக்கார். சோ அது அந்த மாதிரி எடுத்துட்டோம் சொல்லலாம் சாரதா ராஜா. பத்தில ஒரு டேர்ம் எடுத்துட்டோம்னா எவ்வளவு டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு பாருங்க. ஆல்ரெடி 1000 நாமங்கள், 1000 விதவிதமான அர்த்தம். ஒரு நாமாக்கே ஒரு 10 அர்த்தம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. படிச்சோம்னா நம்மளுக்கு வேற எந்த இதுவுமே தேவையில்லை. லலிதா சகஸ்ரநாமத்துல இல்லாத இதுவே விஷயங்களே இல்லை. அடுத்தது சர்வாணி. சர்வாணிங்கிறது சர்வங்கிறது சிவனுடைய ஒரு ஸ்வரூபம். அதாவது சிவனுக்கு அஷ்டமூர்த்தி சிவமூர்த்தி இருக்கா. அதாவது ஆகாயம் ரூபத்துல இருக்கிறவர் பேரு பீம, காற்று ரூபத்துல இருக்கிறவர் பேரு உக்ர, நீர் ரூபத்துல இருப்பவர் பவ, அதுதான் பவ பவானி பார்த்தோம் இல்லையா, அது நீர் ரூபம். அது மாதிரி பூமி ரூபத்துல இருக்கிறவர் பேரு சர்வ. சோ சர்வையுடைய பத்தினி அப்படிங்கும் போது சர்வாணி அப்படின்னு வருது. சர்மதாயினி, சுகத்தை கொடுக்கிறவள் அப்படிங்கிறார். எல்லா பக்தர்களுக்கு சுகத்தை கொடுப்பதால் சர்மதாயினி அப்படின்னு அவளுக்கு வருது. அடுத்தது சாங்கரி, சங்கரருடைய பத்தினி, அது சாங்கரி அப்படின்ற ஒரு நேம்ல வருது. அடுத்தது ஸ்ரீகரி. ஸ்ரீகரிங்கிறது நம்மளுக்கு ஸ்ரீயை கொடுப்பவள் அப்படின்னு மீனிங். ஸ்ரீயை கொடுப்பவள்னா என்ன? ஸ்ரீனா என்ன? செல்வம். ஸ்ரீங்கிறதுக்கு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. அவ்வளவு ஒரு அழகான ஒரு ப்ரிஃபிக்ஸ் அது. ஸ்ரீங்கிறது லக்ஷ்மி கடாட்சம், மங்களம், அப்புறம் வெல்த் சம்பத்து, அப்புறம் அழகு, ஒளி, எல்லா அர்த்தமும் அந்த ஸ்ரீங்கிற அந்த எழுத்துக்கு பொருந்தும். சோ அந்த ஸ்ரீயை கொடுப்பவள் அப்படின்னா எல்லா மங்களங்களும் செல்வமும் அழகும் ஒளியும் தருபவள் அப்படின்ற மீனிங்ல எடுத்துக்கலாம். சாத்வி. சாத்விங்கிறது பதிவிரதையாக இருப்பவள் அம்பாள் அப்படிங்கிற. அது என்ன? பதிவிரத அம்பாளே பதிவிரதையா இருக்கிற ஒரு தருணம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த தக்ஷ பிரஜாபதி, அதாவது அவ அப்பா இருக்கா இல்லையா தக்ஷன், அவ சிவன் கிட்ட அலட்சியமா நடந்துண்டா இல்லையா. அப்போ அந்த நேரத்துல அம்பாள் கோபம் கொண்டு தன் உயிரையே விட்டு கொடுத்தா. அப்பதான் அது தெரியும். அவ இதுவானா அப்புறம் அவ உடம்ப இந்த சக்தி பீடங்கள் எல்லாம் அப்பதான் ஃபார்ம் ஆச்சு. அது ஒரு தனி கதை. சோ பதிவிரதையாக இருப்பவள் அதுதான் சாத்வி. சரத் சந்திர நிபானனா, அது என்னன்னா சரத்காலம். சரத்காலம் தான் நான் சொன்னேனே, இது ஐப்பசி கார்த்திகை மாசம். அந்த மாசத்துல பார்த்தோம்னா சந்திரனோட ஒளி நார்மலோட இன்னும் பிரைட்டா இருக்குமா, மூன் லைட். சோ அந்த சரத்காலத்து சந்திரனுக்கு சமமான முகத்தை உடையவள் அப்படின்ற அர்த்தம். அவ்வளவு ஒளி பொருந்திய வதனத்தை உடையவள். சரத் சந்திர நிபானனா. சாத்தோதரி. சாத்தோதரினா அழகான இடையை உடையவள் அப்படிங்கிற அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. அப்புறம் சாத்தோதரனின் பெண் அப்படிங்கிறது ஒரு மீனிங். அதாவது ஹிமவான் இருக்கா இல்லையா, அதாவது மலையரசன். மலையரசனுடைய பொண்ணு தானே பார்வதி தேவி. சோ மலையில நிறைய குகைகள் இருக்கிறதுனால அந்த மலையரசனுக்கு சாத்தோதரன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. சோ அவனுடைய புத்திரிங்கிறதுனால இவனுக்கு சாத்தோதரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அப்படிங்கிற. சோ இப்படி ஒரு அர்த்தமும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சாந்திமதி. சாந்தி. சாந்தினாலே என்ன? பீஸ், பொறுமை, பொறுமையுடன் கூடியவள். அதாவது பக்தர்கள் செஞ்ச தப்புகளும் அந்த அபராதங்களையும் பாராட்டாமல் பொறுமையுடன் இருக்கக்கூடியவள் அந்த அம்பாள் அப்படிங்கிறார். சாந்திமதி. சோ குழந்தைகள் செய்கின்ற குற்றங்களை எல்லாம் பொருட்படுத்தாது அந்த தாய் எப்படி எப்பவுமே சாந்த முகத்தோட தன் குழந்தைகளை பாத்துக்கிறாளோ, பொருட்படுத்தாம இருக்காளோ, அந்த மாதிரிதான் இந்த அம்பாளும்
சாந்தமே வடிவெடுத்தவளாக இருக்கா, தன் பக்தர்களை எப்பொழுதும் பரிபாலிக்கிறாள். அதனால்தான் அவளுக்கு சாந்திமதி அப்படின்னு ஒரு பேர். ஓகேவா? சோ இந்த டேர்மோட நம்மளுக்கு ஒரு அவளுடைய குணங்கள் இதெல்லாம் பக்த அனுகிரக அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வரும். பக்த அனுகிரக வர்ணனை அப்படின்னு வரும். ஒரு நிமிஷம். எந்த நம்பர்ல இருந்து மாதிரி 112ல இருந்து 131 வரைக்கும் சாந்திமதி அது வரைக்கும் பக்த அனுகிரக வர்ணனை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் குண்டலினி வர்ணனையில இருக்கும். 112ல இருந்து பக்த அனுகிரக வர்ணனை. சரியா? சோ இப்ப 132ல இருந்து பார்த்தேன்னா 132ல இருந்து 195 வரைக்கும் நிர்குண தியானம். அதாவது இப்ப குணங்களை சொல்லும் போது சகுணம் நிர்குணம் ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். இப்ப நம்மளையே எடுத்துக்கோங்களேன், யாராவது ஒரு பர்சனை எடுத்துக்கிறோம், ஒரு நல்ல வேலையை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அவ சொல்லும் போது நம்ம யூ கேன் ஆல்வேஸ் சே கெட்ட பழக்கம் இல்லாதவள், பொய் சொல்லாதவள். அதாவது எல்லாமே இல்ல இல்லன்னு சொல்லிட்டு அந்த பேட் ஹேபிட்ஸ் இல்லன்னு சொல்றது ஒரு விதம், குட் ஹேபிட்ஸ் இருக்குன்னு சொல்றது ஒரு விதம் இல்லையா? சோ சகுணம் அப்படிங்கிறது அப்புறம் வரும் அந்த நாமாஸ் எல்லாம். இப்ப நம்ம பாக்குறது நிர்குண ஸ்வரூபம். அதாவது இது இல்லை, இது அவளிடம் இல்லை, இது அவளிடம் இல்லை. இப்ப உபனிஷத்ல பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு தாரக மந்திரம் இருக்கு, நேதி அப்படின்பா. ந இதி, நேத்தி நேத்தி நேத்தின்னு. அதாவது அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னு அறியறதுக்கு இப்படி இருக்காது இப்படி இருக்காதுன்னு எல்லாத்தையும் வரிசையா விலகிண்டே வந்தோம்னா கடைசியில எஞ்சி இருக்கிறது அந்த ஸ்வரூபம் மட்டும்தான். அப்படி அடையறது பேரு நிர்குண இது தியானம் அப்படின்னு பேரு. ஓகே, சோ இந்த இதுல இருந்து 132ல இருந்து அந்த நிர்குண இதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் நிராதாரா, அதாவது ஆதாரம் இல்லாதவள். அதாவது அவளுக்குன்னு ஒரு இருப்பிடம் இல்லை. ஏன்னா இந்த சர்வ ஜகத்துக்கும் அந்த அம்பாளே ஆதாரமா இருக்கிறதுனால அந்த அம்பாளுக்கு தனியா இருப்பிடம்ங்கிறது ஒண்ணும் இல்லை, தேவையும் இல்லை இல்லையா அம்பாளுக்கு அப்படின்னு சொல்றான். சோ நிராதாரா, நிர் ஆதாரா அப்படின்ற மீனிங்ல வரும். அடுத்தது நிரஞ்சனா அப்படின்னு மீனிங். அதுக்கு என்னன்னா மாசற்றவள். சோ இப்ப தூய்மையானவள்னு சொல்றது சகுணஸ்வரூபத்துல சொல்றது, மாசு அற்றவள் அப்படிங்கறது நிர்குணஸ்வரூபத்துல சொல்றது நிர்குண தியானம்ல. இது இல்லை இது இல்லைன்னே சொல்ற அந்த மாதிரி ஒரு இது. சோ இங்க மாசற்றவள் அப்படின்னு சொல்ற. அஞ்சனம் அப்படின்னா மையி அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. நிரஞ்சனா அப்படிங்கும் போது அந்த மாதிரி கண்ணுக்கு மையெல்லாம் இல்லாமையே அழகிய கண்களை உடையவள் அப்படிங்கிற ஒரு இன்னொரு அர்த்தத்திலயும் சில வியாக்கியானத்துல சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். பட் ஆக்சுவல் மீனிங் நிரஞ்சனாங்கிறது மாசற்றவள் அப்படின்னு. நிர்லேபா, நிர்லேபா அப்படின்னா எந்த கர்ம பந்தமும் இல்லாதவள், எந்தவித பிணைப்பும் இல்லாதவள் நிர்லேபா. ஏன்னா அவளே ஒரு ஞான ஸ்வரூபிணி, அதனால அவளுக்கு கர்ம சம்பந்தம் எதுவுமே கிடையாது. அம்பாளோட ஞானம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அந்த கர்மாவுடைய பற்றுதல் எதுவுமே பக்தனுக்கு கிடையாது அப்படிங்கிற. சோ அதான் நிர்லேபா. லேபாங்கிறது ஆக்சுவலா என்னன்னா பூசறது, பூசறதுங்கிறது. சோ அந்த கர்மாவினால் பூசப்படாதவள் அப்படின்ற அந்த மீனிங்ல வரும். நிர்லேபா. அப்புறம் நிர்மலா. நிர்மலா அப்படின்னா அதாவது மாசு சம்பந்தம் இல்லாதவள், அதாவது மல சம்பந்தம் இல்லாதவள் அப்படிங்கிறா. ஆணவ மலம்
மலம்ங்கிறது இங்க எதை சொல்றான்னா அவித்ய சொல்றான். அதாவது இந்த சம்சார சாகரத்தை சொல்றான். அந்த அழுக்கு இல்லாதவள் நிர்மலா. நித்யா, நித்யாங்கிறது நம்மளுக்கே தெரியும், மாற்றமே இல்லாதவள் அப்படின்ற அந்த அர்த்தத்துல வரும். நித்திய ரூபமாக இருப்பவள். நிராகாரா, நிராகாரா அப்படிங்கிறது உருவமற்றவள். அவளுக்குன்னு ஒரு உருவம் கிடையாது, அவ பரபிரம்ம ஸ்வரூபம். நிராகுலா, கலக்கம் அற்றவள். அதாவது அவளுக்குன்னு எந்தவித ஒரு அதாவது இதெல்லாம் நம்ம சாமானியாளுக்கு தான் அந்த அவித்யினால், பரவித்யை நம்மளுக்கு இன்னும் வராட்டி, மெய்ஞானம் வரலைன்னா அஜ்ஞானத்தினால நம்மளுக்கு பலவித குழப்பங்கள், அப்புறம் பரபரப்பு, ஆங்ஸைட்டி, இதெல்லாம் அந்த கலக்கம், கன்ஃபியூஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அம்பாளுக்கு அதெல்லாம் இருக்கா? அந்த கலக்கம்லாம் எதுவுமே கிடையாது, கலக்கம் அற்றவள். ஏன்னா அவளுக்கு அவித்யைங்கிறது இல்லை. சோ கலக்கமுடைய மன, இப்படியும் எடுத்துக்கலாம். அதாவது அவித்யில் இருப்பவர்களுக்கு எட்டாதவள். அந்த அவித்யெல்லாம் விட்டு நம்ம எப்போ அந்த பரவித்யை நம்ம மெய்ஞானம் உள்ள போறதோ அப்போ அவளுக்குதான் அவ ரீச்சபிளா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அதுதான் நிராகுலா. நிர்குணா, அவளுக்குன்னு இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, சத்வம் ரஜஸ் தமஸ், இந்த 3 குணங்களும் இல்லாதவள் அப்படிங்கிறார். நிர்குணா. ஓகே, இங்க அதுக்கு இன்னொரு அழகான ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கா. ஒரே நேரத்துல அவ சகுண வஸ்துவாகவும் நிர்குண வஸ்துவாகவும் இருக்கு அந்த பரபிரம்ம ஸ்வரூபம். சகுண வஸ்துவா இருக்கிறத சக்தினும், நிர்குண வஸ்துவா இருக்கிறத பரபிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற. சோ அந்த பரபிரம்மமும் சக்தியும் 2 வேற வேற வஸ்துக்கள் இல்ல, அதாவது வேற வேற இதுல டெர்மினாலஜி தான் அது. ரெண்டும் ஒரே வஸ்து 2 நிலையில இருக்கு அப்படிங்கிற. சோ நிர்குணா, இந்த சக்தி நிர்குண ஸ்வரூபம். நிஷ்கலா, நிஷ்கலாங்கிறது அவளுக்குன்னு அங்கங்கள் எதுவும் கிடையாது, எந்த அம்சங்களும் இல்லாதவள் அப்படின்னு சொல்றான். நிஷ்கலா தியானம் அப்படின்னு சொல்லுவாது, எந்த அவயங்களோ உறுப்புகளோ அமைய பெறாதவள், அதான் நிஷ்கலா. சாந்தா, சாந்தா அப்படின்னா சாந்தியை உடையவள். நிஷ்காமா, நிஷ்காமான அவளுக்குன்னு எந்த விருப்பமும் இல்லை, விருப்பம் எதுவும் இல்லாதவள். சோ இது அந்த சாந்தாவோட ஒரு கண்டினியூவேஷனாவே எடுத்துக்கலாம். ஏன்னா விருப்பங்கள் இருந்தா மனசுல சாந்தி இருக்காது. சோ இவளுக்கு விருப்பங்களே கிடையாது, நிஷ்காமா, அதனால சாந்தாவாவும் இருக்கா. நிருபப்ளவா அப்படின்னா அழிவே இல்லாதவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்கு அழிவுனா இந்த இது சொல்றேன், என்ன சொல்றது, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி பஞ்சபூதங்களால் ஏற்படும் துயரங்கள், பூகம்பம் அந்த மாதிரி, இல்லைன்னா வெள்ளம், காட்டுத்தீ, புயல், இந்த மாதிரி எல்லாம் அல்லல்களுக்கு நம்ம சாதா உயிரினங்கள்லாம் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் படுறோம் இல்லையா? சோ இது எல்லாத்துக்கும் ஆதி மூலமா இருக்கும் அந்த பராசக்தி அழிவற்றவளா இருக்கா. இந்த எந்த இதுவுமே அவளை பாதிப்பதில்லை, அழிவற்றவளாய் அவள் இயங்கி வருகிறாள் இந்த பிரபஞ்சத்தை. நித்திய முக்தா, எப்பவுமே அவளுக்கு இந்த பந்தம் அந்த இதுல சிக்காத இருக்கா, பந்தத்தில் பந்தம் யாதும் இல்லாதவள். சோ மோக்ஷஸ்வரூபிணியாக இருப்பவள். அந்த டேர்ம்ஸ் தான் திருப்பியும் வரும். அதாவது பந்தம்ங்கிறது இங்க நம்ம அந்த அஜ்ஞானம் சொல்றோம் இல்லையா?
சோ அந்த அஜ்ஞானத்துக்குள்ள அவளுக்கு எந்த அஜ்ஞானத்துக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற எந்த பந்தமும் இல்லாதவள், மோட்சத்திற்கு வழிவகுப்பவள், மோட்சஸ்வரூபிணி. நிர்விகாரா, அதாவது விகாரங்கள் ஒன்றும் இல்லாதவள், அதாவது அவளுக்குன்னு ஒரு மாறுபாடே கிடையாது, எப்பவும் ஒரே மாதிரிதான் இருப்பா, விகாரங்கள் இல்லாதவள் அப்படின்னு. நிஷ்பிரபஞ்சா, இந்த பிரபஞ்சத்துக்கு உட்படாதவள் அப்படிங்கிற, அதாவது அவளுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படின்ற அந்த கட்டுப்பாடுக்கு உட்படாதவள், அதனாலேயே அவளுக்கு நிஷ்பிரபஞ்சா அப்படின்னு. அதாவது அவ அவ்வளோ விஸ்தாரம் பரந்தவள் இல்லையா, சோ நிஷ்பிரபஞ்சா அப்படின்ற மீனிங்க்கு வந்து பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவள், எங்கும் வியாபித்திருப்பவள் அப்படின்றது. அனந்த கோடி உயிர் வகைகளுக்கும் ஆதாரமா இருக்க அந்த அன்னை பராசக்தி. சோ தானே அந்த பிரபஞ்சமா திகழ்கிறாள் அப்படின்ற அந்த இதுல சொல்ற. நிராஸ்ரயா, அதாவது யாரையும் சார்ந்து அவள் இல்லை. நிர் ஆஸ்ரயா, ஆசிரியம் எதுவும் இல்லாதவள் அப்படின்னு சொல்றான். அடுத்தது நித்திய சுத்தா, இதுலயே மீனிங் எல்லாருக்குமே தெரியும். நித்திய சுத்தா, எப்போதும் தூய்மையாக இருப்பவள் அப்படின்ற அந்த இது, அதாவது மாலின்யம், அந்த அழுக்கு எதுவுமே இல்லாதவள். மாறுபாடு இருந்தாதான் இந்த மாலின்யமும் இருக்கும், ஆனா இவளுக்குதான் மாறுபாடே கிடையாது, எந்த இதுவும் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறவோ, அதனால அவளுக்கு இந்த எப்பொழுதும் தூய்மையா இருக்கவள், மாசற்றவள் அப்படின்ற அந்த அர்த்தத்திலேயே எப்பொழுதும் சுத்தமாக இருப்பவள். நித்திய புத்தா, எப்பொழுதும் ஞானத்தோடு இருப்பவள். அவ வந்து சித்ரூபிணி இல்லையா, அதனால அவகிட்ட எப்பவுமே ஞானம் குடிகொண்டிருக்கும் அப்படிங்கிற. நித்திய புத்தா. நிரவத்யா, நிரவத்யாங்கிறது குற்றம் ஒன்றும் இல்லாதவள் அப்படிங்கிறா. சோ அவத்தியம் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து பாவம், குத்தங்கரை அதெல்லாம். சோ அந்த நிர் அவத்யா அப்படின்னா அந்த மாதிரி பாவங்களோ குற்றங்களோ எதுவுமே இல்லாதவள் அந்த அம்பாள் அப்படிங்கிற. சோ அவளே வந்து அவித்யைக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நம்ம பார்த்திருக்கோம். அதனால நிர் அவத்யா, அந்த மாதிரி அந்த அவித்யைங்கிறது அம்பாள் இடத்துல இருக்கிறதுக்கு நியாயமே இல்லை அப்படின்னு. நிரந்தரா, நிர் அந்தரா அப்படிங்கிறது வந்து என்னன்னா இடைவெளியே இல்லாதவள். அது வந்து லிட்ரல் மீனிங் நிலை, இடைவெளியே இல்லாதவள், அதாவது 7 லோகத்துக்கு நடுவுல அந்த இதெல்லாம் எங்கேயுமே அவ வியாபிச்சிருக்கா அப்படின்ற அந்த மீனிங்ல வரும். இடைவெளி இல்லாதவள். நிஷ்காரணா, காரணம் இல்லாது இருப்பவள் அப்படிங்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே, சோ இந்த பிரபஞ்சம் வந்து காரண காரியமா தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இல்லையா. சோ அதாவது ஒரு ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது அந்த பிரிவுக்கு காரணம் நம்ம சொல்றோம். இப்போ வந்து ஒரு பூ இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, அந்த பூக்கு வந்து காரணம் என்னன்னா செடி, செடியில இருந்து தான் பூ வருது இல்லையா. சோ பூவுக்கு காரணம் அது. சோ அந்த பூவை வந்து செடியில இருந்து நம்ம பிரிச்சு தனியா பாக்குறோம். பூவுக்கு காரணம் அந்த செடி. அத மாதிரி கடல் அலைக்கு காரணம் வந்து காற்று, காத்து அடிக்கிறது தான் வந்து அதுக்கு காரணம் இல்லையா. சோ அந்த மாதிரி காரணம்ங்கிறது இதுதான் மீனிங். நிஷ்காரணா அப்படிங்கிறது இந்த மூல பிரகிருதி ஆகிய இந்த பராசக்தி தன்னில் தானாய் இருப்பதால் அவள் நிஷ்காரணா, அவளுக்குன்னு எந்த ஒரு பேசுமே கிடையாது. நிஷ்காரணா அப்படின்னு வருது. நிஷ்கலங்கா, அதாவது பாவத்துக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை. கலங்கம்ங்கிறது பாவம், பாவம்க்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை. நிஷ்கலங்கா. நிருபாதிகி, நிருபாதிகி அப்படின்னா
உபாதி ஒன்றும் இல்லாதவள். உபாதிங்கிறது என்ன அப்படின்னா லிமிட்டேஷன். அவளால செய்ய முடியாதது ஏதாவது இருக்கா? அவளுக்குன்னு ஏதாவது நம்ம ஒரு வரையறை, இதுதான் அவளுக்கு லிமிட்னு சொல்ற மாதிரியா? ஷீ இஸ் லிமிட்லெஸ், ஷீ இஸ் பவுண்ட்லெஸ். அதுதான் நிருபாதிகி. நிரீஸ்வரா, அழகான டேர்ம். அதாவது அவளுக்கு மேல இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாது. எதுவுமே அவளுக்கு சுப்பீரியர் கிடையாது. பிறருடைய ஆளுகைக்கு உட்படாதவள் அப்படின்னு சொல்ற. சமஸ்த லோகத்திற்கும் அவதான் ஈஸ்வரி இல்லையா? சோ அவளுக்கு மேற்பட்ட ஆளுகைன்னு வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நிரீஸ்வரா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நீராகாலேருந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்.